Happy evening. Advanced level day 3. Third day of our advanced level memory training. Okay. என்னோட டைரக்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா மட்டும் சொல்லுங்க, அதர்வைஸ் நோ நீட் டு டாக். ஓகே, ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் 2 days நம்ம வந்து மைண்ட், நம்ம பிரெயின், அதுக்கப்புறம் தாட்ஸ், இமேஜஸ், திங்கிங், அதுல பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ், ஃபைனலா மெமரி ஸ்டோர்டு இன் மைண்ட் த்ரூ த கான்சியஸ் மைண்ட், ஃபைனலா சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிவு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அதுல பிளசிபோ நோசிபோ, ஏன் நமக்கு அதிகப்படியான எது நம்ம நினைச்சாலுமே உடனே நமக்குள்ளேயே ஒண்ணு உள்ள வந்து அதெல்லாம் கஷ்டம்பா, அதெல்லாம் முடியாதுப்பா, இதெல்லாம் சான்ஸே இல்லை, இது மாதிரி நமக்குள்ளேயே ஒருத்தன் உள்ள இருந்துட்டு நம்மள அமுக்குறான், செயல்பட விடாம தடுக்கிறான். அப்பா who is that? அவருக்கு என்ன பேர் வைக்கலாம், அந்த பர்சன், அதுதான் நோசிப்போ அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த சொசைட்டி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஸ்கூல், காலேஜ், என்விரான்மெண்ட், மீடியா, இது எல்லாம் கலந்து கொடுத்த கலவைதான் அது. வாழ்க்கையில நீ என்னவா ஐடியா பார்த்தலாமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சேலஞ்சிங் பர்சனாலிட்டியா நமக்குள்ள இருக்கிறது வந்து நோசிப்போம். அப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சிட்டோம். அதுல டாக்டர் லிசா ராங்கினை பத்தி சொன்னேன், ஜோசப் மர்ஃபியை பத்தி சொன்னேன். ஓகே, அவங்க எழுதின புக்ஸ்ல மைண்ட் ஓவர் மெடிஷன் ஒண்ணு, அடுத்தது இந்த பக்கம் வந்தா பியாண்ட் அவர் சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனதின் அற்புத சக்தி. இந்த படைப்புகள் நமக்கு ஒரு அவுட்லைனை கொடுக்கும். சும்மா ஒரு அவுட்லைன் தான், அதை மட்டும் படிச்சுட்டா வாழ்க்கையில வந்துருமா அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நேத்து வந்தோம். நேத்து இதுல உள்ள போயிட்டோம், சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு கேப்டன், ஒரு ஷிப்போட கேப்டனா இருக்கும் பொழுது அங்க உள்ள இயங்குற மெயின் ஏரியா எது அப்படின்னு கேட்டா சப்கான்சியஸ் மைண்ட். அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். அந்த டிரைவர், நம்மள இயக்குற, இந்த வண்டியை இயக்குற அந்த டிரைவர் யாரு அப்படின்னு கேட்டா அது மைண்டு, அதுல சப்கான்சியஸ் மைண்ட். சரி, சோ அப்ப அந்த டிரைவரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அவரோட தன்மைகள் என்ன, வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ், வாட் ஆர் த ஃபேக்ட்ஸ். அது பார்த்ததுல டோட்டலா 7 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அந்த 7 பாயிண்ட்ஸ் ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுறேன். நேத்து ஃபைனலா அது முடிக்கிறப்போ பண்ணிருக்கணும், அது பண்ணாத விட்டுட்டேன். ஒருத்தங்க நீங்க தூங்குறவனை எழுப்பி அந்த ஏழையை திருப்பி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக இப்போ ஒரு தடவை எல்லாருக்கும் அவங்க சார்பா இன்னொரு தடவை ஃபர்ஸ்ட் அதை ரீகேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மைண்டு வந்து 24/7 இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நோ ரெஸ்ட். இந்த யோத் எப்படி சுத்திக்கிட்டே இருக்கோ அது மாதிரி அந்த மைண்டும் அது பாட்டு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நாம தூங்குடுவோம், நாம தூங்கினாலும் அந்த நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு தூங்காது. அது அந்த டைம்ல தான் அந்த கனவுன்றதோ இல்லது கனவில் ஒரு சில உண்மைகளை நமக்கு கொண்டு வரதோ, நம்ம என்னென்னலாம் தேடிட்டு இருந்தோமோ அதுக்கு விடைகளை கொடுக்கிறதோ, இது எல்லாமே அந்த நேரத்தில் நடைபெறுற ஒரு விஷயம். சரி, அடுத்ததா என்ன பார்த்தோம், இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டட் ஏரியா. இட்ஸ் எ ஜாயிண்ட் டேப் ரெக்கார்டர் அப்படின்னு சொன்ன. அங்க எப்படி ரெக்கார்ட் ஆகுது, இமேஜஸ் ரெக்கார்ட் ஆகுது.
அந்த இமேஜஸ் ரொம்ப வைடா இருக்கும், ட்ரையா இருக்கும். அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் ஏரியா அங்கதான் இருக்கு. எவ்வளவு வேணாலும், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான். அது மாதிரி இது எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கும். நோ மெமரி ஃபுல். அந்த இதே நமக்கு வர்ற வாய்ப்பே கிடையாது. நம்ம 3 ஜென்மம் 4 ஜென்மம் எடுத்தாலும் நோ மெமரி ஸ்டோரேஜ் ஃபுல். அது வரைக்கும் அவ்வளோ ஒரு ஏரியாஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எலாஸ்டிசிட்டி ஆர் பிளாஸ்டிசிட்டி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். சரி, அதுக்கு அடுத்ததா அதுக்கு நோ, நாட், டோன்ட் இதெல்லாம் தெரியாது. அதை கொண்டு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் ஐ டோன்ட் வாண்ட் திஸ். இந்த இவனோட தொல்லை மட்டும் எனக்கு வரவே இருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சா அவன் தொல்லை லைஃப் ஃபுல்லா தொடரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி கீவேர்டை நம்ம மைண்டுக்கு இன்சர்ட் பண்றதுங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். அப்போ கீவேர்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? சரி, அதுக்கு அடுத்ததா வர பாயிண்ட் 4, AM, am, HAVE, have. Am, have. I am, I have. நான், I am a doctor. I am an engineer. I am a collector. I am an outstanding personality. என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அது am. I have. எது கேட்டாலும் I don't have, I don't, I won't அதை மறந்துட்டு I have. இருக்கு, இருக்குப்பா, இருக்கு அப்படின்னு சொல்லி பழகுங்க. எப்பயுமே இருக்கும். இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருந்தா எப்பவுமே அதை தான் நாம பெறுவோம். ஓகே, சரி. இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட கேட்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்க வேற வழியே இல்லை, நோ சொல்லித்தான் ஆகணும். அது கூட இருக்குப்பா, ஆனா உனக்கு அப்புறம் தரேன். ஓகே, அப்பயும் உனக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லைன்றத கூட இந்த இல்லைங்கிற வார்த்தையை முடிஞ்ச வரைக்கும் நாசூக்கா பயன்படுத்த கத்துக்கலாம். சரி, அடுத்தது 5th ஒன் என்ன சொன்ன? 5% கான்சியஸ், 95% சப்கான்சியஸ் நம்ம பாடியை கண்காணிக்குது, இயக்குது, இயங்குது. அப்போ அடுத்ததா நமக்குள்ள உருவாகிற ஹேபிட் நம்ம கான்சியஸ் இல்ல சப்கான்சியஸ்ல இருந்து தான் வருது. இட்ஸ் எ கிரியேச்சர்ஸ் ஆஃப் ஹேபிட். வி ஆர் த கிரியேச்சர்ஸ் ஆஃப் ஹேபிட். நம்ம அந்த ஹேபிட்னாலதான் நம்ம இயங்குறோம். நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம ஹேபிட் அதுதான் நம்மள இயக்குது. சரி, அடுத்ததா இதுக்கு வந்து இமேஜினேஷன், ரியாலிட்டி ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் தெரியாது. இது கற்பனை, இது படம், இது ரீலு, இது ரியலு, இது ஷேடோ, இது ஒரிஜினல் அப்படிலாம் கிடையாது. எதை காட்டினாலும் அது அதான் சொல்லும். இதுக்கு வந்து நான் காலேஜ் எல்லாம் போகும்போது ஒரு இமேஜ் போட்டு காட்டுவேன். ஒரு எலிஃபண்ட் இல்ல ஒரு லயன், அதை போட்டு டிஸ்பிளேல காட்டிட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பேன். இப்போ உங்ககிட்ட அதை போட்டு இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கௌதம் என்ன சொல்லுவீங்க? அதை அதோட பேரை சொல்லுவோம் சார். இப்போ ஒரு லைனோட படத்தை போட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன் சார்? அதோட நேம் சொல்லுவோம் சார். லயன் அப்படின்னு சொல்லுவீங்கமா? கரெக்ட் தானே? எஸ் சார். எஸ் சார். அதுதான் தப்பு. அது லயனா, லயனோட இமேஜா? அது சொல்லுங்க சார். இமேஜ். இமேஜ் சார். இமேஜ். இப்ப புரியுது நம்ம எங்க தப்பு பண்றோம்னு. எஸ் சார். இதுதான் நமக்கு எஜுகேஷன். நமக்கு என்ன கத்து கொடுத்துருக்காங்க? அங்க போற எலிஃபண்ட் அப்படின்னு படத்தை பார்த்து எலிஃபண்ட்னா அது அது எலிஃபண்டோட இமேஜ் அப்படின்றதுதான் உண்மை. இங்கதான் நம்ம ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்க வேண்டிய ஏரியா அது. நான் இது மாதிரி நிறைய போட்டு ஒரு எலிஃபண்ட் போட்டா சார் இது எலிஃபண்ட்மா, அடுத்து ஒருத்தன் ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்மா, ஒருத்தன் ஏசியன் எலிஃபண்ட்மா, ஒருத்தன் இது இப்படி மாத்தி மாத்தி என்னென்னமோ வித்தியாசமா சொல்லிட்டே வருவாங்க. ஆனா
அது ஒரு இமேஜ், ஒரு படம். அப்ப இது ஏன் எல்லாருமே சப்கான்சியஸ்ல இயங்குறன்றதுக்கு இதுதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்க சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன கொடுத்துருக்கிறோம்? அதுக்கு இமேஜ். அந்த இமேஜ் தான் அது வெளியே கொண்டு வரும். அந்த இமேஜ் பார்த்தோம்னா அதை சொல்லும். இவ்வளவுதான் விஷயம். சரி, அடுத்தது 7வது பாயிண்ட். அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கு எது வந்தாலும் ஒண்ணுதான், அது நியூட்ரல் அப்படின்னு சொல்லி 7 பாயிண்டோட நேத்தி டாபிக்க முடிச்சிட்டேன். சரி, இன்னைக்கு வரோம். என்ன தெரியுமா? ஹவு டு ரீப்ரோகிராம் அவர் சப்கான்சியஸ் மைண்ட். நமக்கு உள்ள இருக்கிற இந்த குப்பைகளை, இந்த தேவையற்ற ஏதோ இதை எப்படி எலிமினேட் பண்றது, இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது, இதுதான் இன்னைக்கு கிளைமேக்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான ஒரு அவசியமான ஒரு டாபிக். அதனால ரொம்ப உன்னிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்பப்ப மற்ற வேலையை பார்த்துட்டு இதையும் பார்க்கறத விட்டுட்டு இதை மட்டும் இப்போதைக்கு கவனிங்க. இனிமேல் ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அகைன், இதுக்கு அதுல 7 பாயிண்ட் சொன்னா அதே மாதிரி இது பாயிண்டாவே வரலாம். பாயிண்ட் நம்பர் 1, கோல் செட்டிங். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே சார். எல்லா இதுலயுமே லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருந்து மற்ற எந்த ஈர்ப்பு விதி எடுத்தாலும் அதுல கோல் தானே கொண்டு வராங்க. எனக்கு தெரியுமே, அதே தான் நானும் இப்ப சொல்றேன். கோல், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும். இப்போ ஒருத்தங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறாங்க. அங்க இருக்கு 100 பஸ். அங்க இருந்து இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறீங்க அப்படின்னா அங்க இருந்து ஆந்திராவுக்கும் போகும், கர்நாடகா பெங்களூருக்கும் போகும், கோயம்புத்தூருக்கும் வரும், ராம்நாடுக்கும் போகும். நீங்க எங்க போகணும்? எந்த கோலும் இல்ல. நாங்க ஏதோ போற பஸ்ல ஏறேன், போற பாதையில போறேன்ட்டு போவோமா, அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அப்போ நமக்குன்ற ஒரு செலக்ஷன்ஸ் முதல்லயே சூஸ் பண்ணி அதை பிளான் பண்ணி அந்த பிளான் படி நம்ம அதில் இயங்கணும். இதுதான் முதல் இது, கோல் செட்டிங். சரி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்து அப்புறம் இங்க வரலாம். என்ன தெரியுமா? இது இப்படி இருக்கட்டும், இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துருக்கணும். அதை முடிச்சுட்டு இங்க வரேன். நம்ம இந்த வேர்ல்டுலயே ஒரு கண்ட்ரி மிக மோசமான ஒரு அழிவு சக்தியை சந்திச்ச ஒரு கண்ட்ரி, ஒரு சின்ன கண்ட்ரி, உலகின் வல்லரசு நாடுல. நான் சொல்லுறதுக்குள்ள முந்திரி கொட்ட முந்திக்கிச்சு. நார்த் கொரியால நான் என்ன சொல்ல வந்தேன் முழுச கேட்டியா? ஒரு கண்ட்ரி, உலகத்திலேயே ஒரு சின்ன கண்ட்ரி, மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை அனுபவிச்ச கண்ட்ரி, உலகின் வல்லரசு நாடுகள்ல டாப் 5ல இருக்குன்னு சொன்னேன். அதுக்குள்ள நீ பேசிட்ட. இப்பதான் புரிஞ்சுக்கணும். அந்த கண்ட்ரி எது? கியூபா சார். இல்லையே, டெவலப்டு கண்ட்ரி டாப் 5ல அது இருக்கு. அதுதான் மிகப்பெரிய அழிவுகளை அணுகுண்ட சந்திச்ச ஒரே கண்ட்ரி அது ஒண்ணு. வேற எந்த கண்ட்ரியில அணுகுண்டு போட்டோம்? அதுதானே 1க்கு 2 போட்டோம்ல. சரி, அப்படி எல்லாரும் ஆறுட சொன்னாங்க, இனிமேல் இந்த கண்ட்ரி மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொன்னாங்க. ஆனா அது இன்னைக்கு டாப் 5ல இருக்கு, டெவலப்டு கண்ட்ரியா. எத்தனை அது அதோட நின்னுச்சா? அதுக்கப்புறம் எத்தனை சுனாமி, எத்தனை எர்த்குவாக், அத்தனையும் சந்திக்கிறாங்க. ஆனா சாதிக்கிறாங்க. அந்த வெற்றிக்கு என்ன ரகசியம் அப்படி, அதுதான் இன்னைக்கு டாபிக்ல முதல்ல உங்களுக்கு கொண்டு வர விஷயம். சோ அப்ப ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசன்ஸ் ஆஃப் ஜப்பான் யார வேணாலும் கேட்டா ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா 5S. 5S. They are following the 5S ஃபார்முலா. அந்த 5S அவங்க ஃபாலோ பண்றதுனால அவங்க இன்னைக்கு உலகத்தின் ஒரு வழிகாட்டியா இருக்காங்க, முன்னோடியா இருக்காங்க, டெவலப்பர்ல இருக்காங்க. சரி, ஒவ்வொன்றும் 10 இயர்ஸ் பிளான்.
ஒவ்வொரு 10 இயர்ஸ்ல அவங்க ஸ்டீல்ல அவங்களுக்கு ரா மெட்டீரியலே கிடையாது ஸ்டீலுக்கு. ஆனா ஸ்டீல்ல எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 வந்தாங்க. அதே மாதிரி காட்டன் கிரஸ் இது மெர்ச்சன்ட்ஸ் இது இருக்குல்ல துணி சில்க்ஸ் இதுலயும் நம்பர் 1ல வந்தாங்க. அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ்ல நம்பர் 1ல வந்தாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் இதுலயும். அப்போ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அப்புறம் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லா ஃபீல்டுலயுமே வேர்ல்டு நம்பர் 1க்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டா அப்படி என்ன அவங்க கிட்ட ஒரு திறமை என்ன இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ண இந்த 5S ரூல். அதுதான் இன்னைக்கு மெயின் டாபிக் ஆகுது. 5Sனா என்னங்க? அது 5Sல ஸ்டார்ட் ஆகுற ஜாப்பனீஸ் வேர்டு. ஃபர்ஸ்ட் எஸ் என்ன அப்படின்னா செய்ரி. செய்ரி செய்ரினா SAIRI செய்தி அப்படி வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது ஜாப்பனீஸ் வேர்டு. நம்ம தகுந்த மாதிரி இங்கிலீஷ்ல நம்ம அதை வச்சுக்கிறோம் தான். செய்ரி இதுதான் ஃபர்ஸ்ட் எஸ். ரெண்டாவது எஸ் செய்டென். ஃபர்ஸ்ட் எஸ் செய்ரி, செகண்ட் எஸ் செய்டென், தேர்ட் எஸ் வந்து செய்சோ. மூணுமே செய்ல ஸ்டார்ட் ஆகுது. செய்ரி, செய்டென், செய்சோ. நாலாவது செய்கிட்சு. செய்கிட்சு. அஞ்சாவது சிசுகே. 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 ஓகே, 5 words, 5 Japanese words. All the 5 words start from yes. Right? இப்போ இந்த 5க்கும் மீனிங் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வேர்ட் எடுத்துக்கலாம். செய்ரி. செய்ரி அப்படின்னா ரிமூவ் கிளட்டர்ஸ். ரிமூவ் த கிளட்டர்ஸ். சரி, அப்போ நீங்க இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருக்கிற ஏரியாவே இமேஜின் பண்ணிக்கோங்க. பெட்ரூம்ல இருப்பீங்க, ஹால்ல இருப்பீங்க, இல்ல கிச்சன்ல கூட இருந்துட்டு இருப்பாங்க, ஆபீஸ் ரூம்ல இருக்கலாம், ஒர்க் பிளேஸ்ல இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி. நீங்க இருக்கிற இடம் தான் இப்போ இந்த இடத்துக்கு நம்ம தேவையான இடம். அந்த இடத்துல செய்ரி, ஜாப்பனீஸ்ல செய்ரி, இங்கிலீஷ்ல ரிமூவ் கிளட்டர்ஸ். அப்படின்னா கிளட்டர்ஸ்னா என்ன? தேவையற்ற பொருட்கள். இப்போ உங்க ரூம்ல எதெல்லாம் தேவையில்லைன்னு எடுத்து பாருங்களேன், யோசிச்சுக்கோங்க. நீங்க இருக்கிற இப்ப ரூம்ல அங்க ஒரு வேஸ்ட் பேப்பர் கிடக்கும், இல்ல யூஸ் பண்ண ரீஃபில் பென் கிடக்கும், அது இனிமேல் யூஸே ஆகாது. ஒரு டப்பா கிடக்கும் காலி, ஒரு ஏதோ ஒண்ணு ஒரு இடத்துல இருந்தா ஷாம்பு டப்பா கிடக்கும், இல்ல ஷாஷே பாக்கெட் கிடக்கும், எல்லாமே யூஸ்டு. இதெல்லாம் தான் கிளட்டர்ஸ். இதை என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும், அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். சரி, இதுலயும் 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, இனிமேல் இது வாழ்நாள்லயே உதவாது. ஆச்சா? இன்னொன்னு, இப்ப இது உதவல, ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல ஃபியூச்சர்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது தேவைப்பட்டாலும் படும் அப்படின்னு இருக்கா? அவ்வளவுதான். இனிமேல் இது யூஸே ஆகாது. இப்ப கிச்சன்ல இருக்கிறீங்க, அங்க பால் பாக்கெட் யூஸ் ஆகாது, வேஸ்ட் ஆனது, யூஸ் ஆனது, இல்ல வேற ஏதாவது உடஞ்சு போன பீங்கான் டம்ளர், இது இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கு, இது இனிமேல் யூஸே ஆகாது. அப்ப அதை டிஸ்போஸ், தூக்கி கிடைச்சிடணும். சரி, இது இப்ப யூஸ் ஆகாது, ஆனா இப்போ ஒரு மிக்சி, புது மிக்சி வாங்கிட்டீங்க கிச்சன்ல வச்சுக்கோங்களேன், பழசு இருக்கு, ஆனா அது இன்னைக்கு யூஸ் ஆகாது, பின்னாடி என்னைக்கே யூஸ் ஆகும். அது மாதிரி இருக்கிறது. இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் தனியா பேக் பண்ணி ஏதாவது குடோன் மாதிரி, அந்த பிளேஸ் நம்ம அடிக்கடி போக மாட்டோம், ஆனா அதுக்குன்னே அது இருக்கும், ஸ்டோர் ரூம், குடோன், ஏதோ ஒண்ணு, அங்க தூக்கி போட்டுருணும். எதுவுமே இல்லைங்க என்கிட்ட, இந்த சின்ன வீடு, மேல லாஃப்ட்ல போட்டுரும். இவ்வளவுதாங்க. அப்ப தேவையற்ற பொருட்களை 2ஆ பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி அதை டிஸ்போஸ் பண்றோமா? இப்ப உங்க பீரோக்குள்ள போறீங்க, அந்த பீரோல ஒவ்வொரு செல்ஃபா எடுக்கிறோம். இதுல இந்த பேண்ட், இந்த ஷர்ட், இல்ல இந்த சுடி இனிமேல் யூஸே ஆகாது, அவ்வளவு வாய்தா போயிடுச்சு. அதே வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதை இம்மிடியேட்டா எடுத்து டிஸ்போஸ் பண்ணிருங்க. ஓகே,
ஒரு சிலது இது இப்ப டைட்டா இருக்கு, நாளைக்கு அண்ணனுக்காக நாளைக்கு தம்பி கொஞ்சம் பெருசானா போடுவான்னு 2 வருஷம் கழிச்சு. அப்ப அந்த இடத்துல வைக்காதீங்க, அதுக்கு வேற இடம் மாத்துங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிமூவ் கிளட்டர்ஸ். அதுக்கு ஜாப்பனீஸ்ல என்ன சொல்லலாம்? செய் ரி. சரி, பாயிண்ட் நம்பர் 2, செய் டென். ரெண்டாவது எஸ், செய் டென். செய் டென் அப்படின்னா என்ன? தேவையானதை அடுக்கி வைக்கணும். அரேஞ்ச் இன் த ஆர்டர். ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, செய் டென். செய் டென் அப்படின்னா ஜாப்பனீஸ்ல செய் டென்னா எதையும் வரிசையாக வைக்கணும். இது எப்படி சார் யூஸ் ஆகும்? லைப்ரரிக்கு போறோம், ஒரு பர்டிகுலர் ஒரு ஆத்தரோட புக் வேணும்னு கேட்கிறோம். அங்க 1,00,000 புக் இருக்கும். ஆனா நம்ம கேட்ட புக்கை ஒரு நிமிட நேரத்தில் நம் கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த லைப்ரரி. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டோர் போறோம், அங்கேயும் ஒரு 10,000 மெடிசின்ஸ் இருக்கும். நாம கேட்ட மெடிசனை அவர் எடுக்கிறதுக்கு அவருக்கு தேவை 1 மினிட் டைம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அந்தந்த அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அந்தந்த ஏரியாவுல அது அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கு. இதுதான் விஷயம். அவ்வளவுதான். அதேதான் நாம இப்ப என்ன பண்ண போறோம்? டேபிள்ல வரிசையா புக்கு, நோட்டு எல்லாம் கலைஞ்சு கிடக்குதா? அததான் அப்படி ஆர்டரா அரேஞ்ச் பண்றோம். ஒரு சொல்லுவோம், there is a place for everything, everything on its place. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடம், ஒவ்வொன்றும் அதனிடம். அதான் அதோட அர்த்தம். சோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளே. இப்ப வீட்டுக்குள்ள வெளியே போயிட்டு வெளில வரோம், வந்த போதே ஃபர்ஸ்ட் ஷூ கழட்டி ஷூ ரேக், அதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கா, முதல்ல அங்க போடணும். அதை விட்டுட்டு அப்படி கழட்டி அந்த பக்கம் ஒண்ணு வீசிட்டு இந்த பக்கம் ஒண்ணு வீசிட்டு போயிட்டே இருந்தா அது நாளைக்கு வேணுங்கிற போது கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த பிளேஸ். உள்ள வந்தோடனே அந்த ஸ்கூல் பேக் அது ஸ்டடி ரூம்ல வைக்கணும். டிஃபன் பாக்ஸ் கிச்சன்ல கொண்டு வைக்கணும். நம்ம பழைய ட்ரெஸ்ஸை டஸ்ட்பின்ல போடணும், வாஷிங் மிஷினுக்குள்ள போடணும். இப்படி அதுக்குன்னு ஒரு பிளேஸ் கீயா. நிறைய பேர் கிளம்பும்போது தான் என் வண்டி சாவிங்க அதுக்கே 10 நிமிஷம் டென்ஷன். அப்ப கார்டிசோல் இஷ்டத்துக்கு செக்ரேட் ஆயிடும். அப்புறம் எந்த வேலையும் விளங்காது. இப்படிதான் நம்ம பண்றது. அப்ப அதுக்கு ஒரு பிளேஸ், அதை அந்தந்த பிளேஸ்ல வைக்க கத்துக்கணும். இதுதான் ரெண்டாவது எஸ், செய் டென். அப்போ நம்ம இருக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற அந்த ரூம்ல ஒன்னொன்னையும் அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 2, செய் டென். சரி, பாயிண்ட் நம்பர் 3, செய் சோ. ஜாப்பனீஸ்ல செய் சோ அப்படின்னா சுத்தம். நம்ம படிச்சிருக்கோம்ல, சுத்தம் சோறு போடும். போடுதா? எங்க போடவே மாட்டேங்குது, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். நம்ம ஸ்டடி என்விரான்மெண்ட்லயே அதை படிச்சோம். உங்க பிளேஸ், படிக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். அதேதான் இப்ப இங்கே வரோம். அப்போ தேவையில்லாததை அங்கிருந்து எடுத்துடணும், தேவையானதை அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் அந்த இடம் எங்க தொட்டாலும் நம்ம தொடணும்னு தோணணும், அந்த மாதிரி இருக்கணும். கைய வச்சோம்னா அங்க டஸ்ட் ஒட்டும், அழுக்கு ஒட்டும். அப்படி இருக்காம சுத்தமாக வைத்திருக்க கத்துக்கணும். This is point number 3, செய் சோ. பாயிண்ட் நம்பர் 4, செய் கிட்சு. செய் கிட்சு. செய் கிட்சுன்னா என்னன்னா, இதுதான் லா, ரூல், சட்டம். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. என்ன சட்டம்? இனிமேல் நான் இருக்கிற இடத்துல எது தேவையில்லையோ அது இருக்கக்கூடாது. நான் இருக்கிற இடத்துல எதெல்லாம் இருக்கணுமோ அது அடுக்கி வச்சிருக்கணும், அரேஞ்சில் இருக்கணும். இப்போ நான்லாம் ஒரு கம்பெனில வேலை பார்க்குறப்போ மெக்கானிக்கல் ஸ்பேனர்ஸ் எல்லாம் வரிசையா, இப்போ ஒரு 2, 3ல இருந்து 22, 23, 24, 25, 26, 30, 32 இப்படி வேரியஸ் சைஸ்ல ஸ்பேனர் இருக்கும். அதுல ரிங் இருக்கும், டபுள் சைட் ஸ்பேனர் இருக்கும், ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், கட்டிங் பிளேயர் இருக்கும், ரிஞ்ச் இருக்கும். இப்படி இத்தனை வெரைட்டிகள் இருக்குல்ல. இது எல்லாமே ஒரு மூட்டை கட்டி ஒரு இடத்துல இருந்தா நமக்கு வேணும். 12, 13 ஸ்பேனர் எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னா அவன் போய் ஒன்னொன்னையும் கிளறி அதை எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடும். எவ்வளவு லேட்டு. அப்போ ஒரு பெரிய போர்டு,
அதுல பெயிண்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஏரியா, இங்கெல்லாம் ரிங் ஸ்பேனர், இங்க டபுள் செட் ஸ்பேனர், இங்க ஸ்க்ரூ டிரைவர், இங்க கட்டிங் பிளேயர், இங்க இப்படி ஒவ்வொன்றும் அந்தந்த இடத்துல அப்படியே பார்த்த உடனே தெரியும். அப்போ டக்குன்னு போன ஸ்பீட்ல அதை டக்குன்னு எடுத்துட்டு வந்து அந்த வேலையை செய்யலாம். இதனால இதுதான் நம்ம அங்க செய்யற விஷயம். ரெண்டாவது, அரேஞ்ச் இன் த ஆர்டர். சரி, அதே மாதிரி அந்த இடம் சுத்தமா இருந்தா பல வகையில நமக்கு ஒரு டஸ்ட் அலர்ஜி இல்லாத இருக்கும், இல்ல மத்த எல்லா விஷயத்துக்குமே அது தேவையான ஒண்ணு. ஸோ கீப் கிளீன். பாயிண்ட் நம்பர் 4, ரூல் ரூல் ரூல். இதுதான்பா சட்டம் அப்படின்னு எழுதிட்டோம். ஏன்னா இனிமேல் இப்படிதான் வச்சிருப்பேன். சட்டம் போட்டோமா, போட்டாச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன தெரியுமா? சிசுகே. இது ஒண்ணுமே இல்ல, ஃபாலோ த ரூல். ரூல் போட்ட போதுமா? இப்ப சிங்கப்பூர் வந்து கிளீனஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அவங்க சட்டம் போட்டாங்க. சட்டம் போட்டா போதுமா? யாராவது இந்த இடத்துல குப்பை போட்டா அவங்களுக்கு போடுற ஃபைனு அவங்க சம்பாதிக்கிறத விட அதிகமா இருக்கும். அவ்வளவு ஃபைனை கட்டி ஒருத்தன் நடக்கும். எதுக்குடாப்பா நமக்கு தொல்லை போட்டு ஃபாலோ பண்றாங்களா? இதுதான் ஃபாலோ த ரூல். இதாங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். ரூல் மட்டும். நான் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், இதுதான் சட்டம். இந்த நியூ இயர்ல 2024ல இதுதான் என்னுடைய ரெசல்யூஷன். ஒரு நாள், அடுத்த நாள் ஒரே டயர்டா இருக்கு. அதேதான். இப்ப புரியுதா? சோ சிசுகே, ஃபாலோ த ரூல். சட்டம் மட்டும் போட்டா போட்டாது, சட்டத்தை மதிக்கணும், ஃபாலோ பண்ணணும். எவ்வளவுதாங்க. சோ 5 இயர்ஸ் எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? யாருக்கா Yes, டவுட் sir. இருக்கா? ஓகே, சரி. இப்போ இது இது எதுக்கு சார் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது? என்ன டாபிக் இது? எதுக்கு கொண்டு வந்து இங்க இடையில சொருகிறீங்க? ஜப்பானுக்கும் நம்மளோட இப்ப படிக்கிற டாபிக் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, இது நம்ம ரூமை மட்டும் கிளீன் பண்றதுக்கு இல்ல, நம்ம ஆபீஸை கிளீன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இது நம்ம இன்னர் நமக்கும் இது பொருந்தும். 5 இயர்ஸ். இப்ப we are going to apply the 5 years. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் என்ன? செய்ரி. என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? Clearing, sir. தேவையில்லாதவை தூக்கிடணும். புரிஞ்சுதோ? சரி. ரெண்டாவது, Arranging, sir. தேவையானதை அரேஞ்ச் பண்ணணும். நாம பயன்படுத்த போறதை அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் எப்படி சார்? நான் பின்னாடி நம்ம கிளாஸ்ல வர்றோம், கவலைப்படாதீங்க. எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி தரேன். செய்டன், அரேஞ்ச் இன் த ஆர்டர். அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நான் நிறைய டாபிக் எடுக்க போறேன், அது பின்னாடி. சரி. மூணாவது, செய்சோ. உள்ள எப்படி சுத்தமா வச்சிருக்கலாம்? யாராவது சொல்லுங்க எனக்கு பதில். வெளியேனா ப்ரூம் வச்சு கிளீன் பண்ணலாம், மாப் வச்சு மாப் பண்ணலாம். உள்ளுக்குள்ள நான் எப்படி கிளீன் பண்றது? நல்லதையே நினைக்கணும் சார். ஓகே. Remember a happy moment, sir. ஓகே ஓகே. அப்புறம் தேவையானதை மட்டும் யோசிச்சு இது பண்ணும் சார். ஓகே. திருவள்ளுவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருக்காரு? மனத்துக்கு இல்ல, புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்போ அகத்தூய்மை சொல்லிட்டாங்களா? ஏற்கனவே பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? உள்ள எப்படி தூய்மை வச்சுக்கலாம்? இது என்ன பியூட்டினா, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி இருக்கிறான்னா நாம அவன் ஒரு கேக் கொடுக்க வரான். ஏற்கனவே அவனை கையில பிடிக்க முடியாது, எங்க கொள்ள அடிச்சானோ தெரியல, புது கார் வேற வாங்கியிருக்கிறான். உள்ளுக்குள்ள பெரிய இன்னும் பல்ல கஞ்சிட்டு, சூப்பர் சூப்பர், இன்னும் நீ 4 கார் வாங்கணும் அப்படின்ட்டு கேக் எடுப்போம். எஸ் நோவா? அப்படி இல்லைன்னா இது நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். இது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ உள்ள எங்க பியூரிட்டி இருக்கு? லாட் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் இன்சைட். அங்கதான் நாம சரி பண்ண வேண்டியது.
அதை நம்ம இன்னும் பின்னாடி வருவோம். ஓகே, சோ கிளீன் பண்ணிட்டோம் உள்ள. அப்ப 3 வந்துருச்சா? அப்ப தேவையில்லாததை எடுத்துடணும், தேவையானதை அரேஞ்ச் பண்ணணும், சுத்தமாக வச்சிருக்கணும். இதுதான் சட்டம்னு ஒரு சட்டம் போடணும், சட்டத்தை மதிக்கணும், கடைபிடிக்கணும். தட்ஸ் ஆல். 5 years. Shall we follow? Yes, sir. Yes, sir. Good, good, super. இது வெறும் வார்த்தையில விடாதீங்க, செயல்பாட்டுல காட்டுங்க. சோ அதுதான் இம்பாக்ட் ஆஃப் திஸ் கிளாஸ். ரைட். சரி, இப்போ நம்ம ஜப்பானை விட்டு இந்தியாவுக்கு வந்துடலாம். போதும், அங்க ரொம்ப நேரம் பயணிச்சுட்டு இருந்தா நேரம் வீணாயிடும். இப்போ வந்துட்டோம். இதுதான் இப்போ. அப்ப உள்ளுக்குள்ள நம்ம எப்படி தூய்மையாக்குறது, நம்ம எப்படி சுத்தம் பண்றது, எப்படி தேவையில்லாத எடுக்கிறது, அதுக்கு தான் இப்ப இங்க வரேன். முதல்ல கோலை செட் பண்றோம். எப்படின்னா, ஒரு பேப்பர் எடுக்கிறோம், டைரி எடுக்கிறோம், இல்ல நோட் எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்மளோட கோல் என்ன அப்படின்னு எழுதுறோம். சரியா? சரி. ஒருத்தர் 8 வயசுல 10 கோல் எழுதினாரு. யாருன்னு தெரியுமா? அந்த 10 கோல்ல அது நான் முதலே உங்களுக்கு அவரை சொல்லியிருந்திருக்கணும் டைம்ல. என்னை விட 1 வயசு கம்மி. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 1968, அவர் 69. நான் மே மாசம் 5ஆம் தேதி, அவர் மே மாசம் 15ஆம் தேதி. அவ்வளவுதான் விஷயம். 2 பேருக்குள்ள ஒற்றுமை. என்னை விட 1 இயர் ஜூனியர். ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். அவரு ஃபர்ஸ்ட் 10 வருஷம் வீட்டை விட்டு வெளியவே வரதுக்கு வழி இல்லை, உள்ளே அடைச்சு வச்சிருந்தாங்க. ஏன்னா மெடிக்கலி கன்சர்ன், ரொம்ப ஒரு அலர்ஜி, மத்த நிறைய வியாதிக்கு சொந்தக்காரர். அதனால வீட்டை விட்டு வெளியே விடாத, ஸ்கூலுக்கு அனுப்பாத, வீட்லயே வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எங்க அம்மா. அந்த காலகட்டத்துல அவருக்குள்ள கனவுகள் பெருசா இருந்துச்சு. அவர் ஒன்றும் பெரிய வசதி எல்லாம் கிடையாது, ஏழை. 10 கோல் எழுதுறாரு. எத்தனை வயசுல? 8 வயசுல. அதுல 9 கோல் ஜெயிச்சிட்டாரு, 1 மட்டும் பெண்டிங். அந்த 1ம் இதுக்கப்புறம் போக முடியாது. இப்ப 55 வயசு ஆயிடுச்சு, அது செய்ய முடியாது. ஏன்னா அந்த கோல் எதுன்னா, நிலவுக்கு மூன் போகணும்னு நினைச்சது, அது போக முடியல. ஆனாலும் அதையும் ஜெயிச்சிருவேன். என்னன்னா, இதுக்கப்புறம் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட ஆஷ் சயின்டிஸ்ட் கிட்ட கொடுத்தா அதை அவங்க கொண்டு போய் தூவிட்டு வருவாங்க. இப்ப எப்படி போச்சு இல்ல சந்திராயன், அது மாதிரி இந்த இதையும் கொண்டு போய் அங்க தூவிட்டு வரனா போயிடும். அந்த மாதிரி நினைச்சிட்டு அதுவும் சக்சஸ் அப்படின்ட்டாரு. பட் ரிமைனிங் 9 அவரு ஆஸ் ஆஃப் நோ கம்ப்ளீட்டர். ஓகே, அதெல்லாம் என்னன்றது நான் அதுக்கப்புறம் வரேன். இன்னொரு இன்ஸ்பிரேஷன் இதுல அதை பத்தி சொல்றேன். இப்ப அது ரொம்ப பெரிய டாபிக், ரொம்ப தேவையான ஒண்ணு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் அது இருக்கட்டும். அவரு அந்த 9 கோல் சக்சஸ் பண்ணதுக்கு என்ன சாதிச்சாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கறதுதான் மெயின். இது அது நான் அப்புறமேல எடுக்கிறேன். ஏன்னா இப்ப எடுத்தா இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த 1 ஹவர்க்குள்ள. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். சரி, அதே மாதிரி இன்னொரு கதை ஒண்ணு இந்த இடத்துல வைக்கிறேன். கோல் செட்டிங். இந்த கதை எதுக்கு அப்படின்றத நீங்களே கடைசியா புரிஞ்சுக்கங்க. ஒரு பெரிய நைட்டுன்னு வச்சுக்கலாமே, ஒரு பெரிய வீரர் ஒரு கடற்கரையில அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அவன் எதிரில ஒரு அழகான தேவதை அவனை கிராஸ் பண்றாங்க. பார்த்த உடனே அப்படியே மயங்கிட்டாரு. அப்புறம் பின்னாடியே போறாரு. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, என்னை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறேன். அந்த தேவதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே, வை நாட், நான் ரெடி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் ஒண்ணு இந்த ஊர் பொண்ணு இல்ல, நான் தேவலோகத்துல இருந்து வந்திருக்கேன். எங்க அப்பா ஒரு பவுண்டரி செட் பண்ணிருக்காரு, பிக்ஸ் பண்ணிருக்காரு. என்ன தெரியுமா? யார் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட டைம் பிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்குள்ள இங்க இருந்து சொர்க்கத்துக்கு போய், சொர்க்கலோகத்துல போய் தங்க மலர் அங்க இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு அதை பறிச்சுக்கிட்டு இங்க வந்து அந்த இன் டைம், நம்ம அதுதான் முதல் கிளாஸ்ல சொன்னோம், இன் டைம், ஒரு மைக்ரோ வினாடி கூட லேட் ஆகக்கூடாது, அதான் இன் டைம்ங்கிறது. அந்த டைமுக்குள்ள அதை இங்க ஒப்படைச்சா அவனுக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு. இவர் யோசிக்கவே இல்லை, அவ்வளவுதானே, நான் ரெடி. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, இது மாதிரிதான் இது வரைக்கும் பல ஆயிரம் பேர் சொன்னாங்க, யாருமே ஜெயிச்சப்பாடு இல்லை அப்படின்னா.
அது யாரோ எப்படியோ நான் முடிச்சிருவேன், கமான் ஃபிக்ஸ் த டைம், நான் ரெடி அப்படின்னா. அப்புறம் எல்லாம் இது பண்றாங்க, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அவரு இதெல்லாம் மித்துங்க, உடனே எப்படிங்க போனாரு, இதுல ஏறினாருலாம் கேட்கக்கூடாது. இவங்களே அந்த சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு இவங்களோட பவரை வச்சு ஏணிப்படி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரும் போயிட்டாங்க. அங்க போன உடனேதான் தெரியுது அந்த கிளைமேட் அப்படியே ரம்மியமா இருக்கு. அப்படி ஜிலு 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 ஜிலுன்னு அப்படியே அதான் சொர்க்கமா அப்படின்னு அவருக்கு அப்பதான் தெரியுது. அதோட இல்ல, அங்க அப்படியே மலர்கள் எல்லாம் வாசனை, அவ்வளவு பிராக்ரண்ட். அப்புறம் இசை, நாட்டியம், நடனம். யாரெல்லாம் ரம்பா, ஊர்வசி, மேனகன் சொல்லுவாங்கல்ல, இவங்களுடைய ஆட்டம் பாட்டம். அதை பார்த்த உடனே வாயை திறந்துட்டு நின்ட்டார். இது அப்படியே லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. ஏன் அங்க ஏய் பாத்துட்டானா, இனிமேல் அந்த இடத்த விட்டு நகர மாட்டான். அவன் கொஞ்சம் தூரத்துலதான் அந்த மலர் தெரியுது, தங்க மலர் அது தெரியுது. ஆனா இங்க வாயை திறந்துட்டு அந்த பார்த்துக்கிட்டு அடா 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 அடான்னு இவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கான். போச்சா, சரி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, சான்ஸே கிடையாது. இது வரைக்கும் போன எல்லாருமே இதே தான் நடந்தது, யாருமே வரல. சரி ஓகே. ஆனால் இந்த பர்சன் அந்த தங்க மலரோட இன் டைமுக்கு அவங்க வந்து நின்னான். ஒரே ஷாக், இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு பேர் தோத்து போயிட்டாங்க, இவன் ஒருத்த மட்டும் எப்படி வந்தான், எப்படிப்பா முடிஞ்சது? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் அப்படின்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவன் பதில் என்ன தெரியுமா? அவனோட இடது கைய இப்படி காட்டினான். அதோட உள்ளங்கையில என்ன பண்ணிருக்கான், ஒரு இமேஜ். எது? அந்த மலர், தங்க மலரா வரைஞ்சிருக்கான். அதாங்க இருக்கு. இப்ப அதுக்கு அவன் பதில் சொல்றான், இதான் இதான் என்னோட சீக்ரெட். என்னது? நான் சின்ன வயசுலயே எனக்கு கத்து கொடுத்துட்டாங்க எங்க அப்பா. என்னது? உன்னோட கோல், குறிக்கோள் என்னன்றத முதல்ல நீ பிக்ஸ் பண்ண. அது ஏற்கனவே சொன்னேன், டேக் அப் ஒன் ஐடியா, விவேகானந்தர் சொன்னது. மேக் தட் ஒன் ஐடியா இன்டு யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா, தட் இஸ் த வே கீ டு சக்சஸ். அதுதான் இங்க நடக்குது. அப்போ இதுதான், அதுதான் வரைஞ்சிட்டான். வரைஞ்சிட்டானா அங்க இருக்கு நடனம், நாட்டு எல்லாம் நல்லாதான் இருக்கு, அந்த கிளைமேட் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, சொர்க்கம்னா தான். ஓகே. அப்ப இவனோட கோலுன்னு ஒண்ணு இருக்கு. அவன் என்ன பண்றான், 1 ஹவருக்கு ஒரு தரம் என் கையை நான் பார்க்கணும். அதுதான் அவனுடைய லா, ரூல். அந்த ரூலை இங்க ஃபாலோ பண்றான். 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம் பாக்குறான். ஓகே, இது பார்த்துட்டானா உள்ள வருது சப்கான்சியஸ்ல, டேய் நீ வந்த வேலை இந்த மலரை எடுத்துட்டு போறதுடா சொல்லுது உள்ள. அப்புறம் டைமை பாக்குறான், அந்த டைமுக்கு முன்னாடியே போகணும், எவ்வளவு நேரம் வரதுக்கு ஆச்சு, போறதுக்கு எவ்வளவு நேரம், எல்லாம் பிளான் பண்றான். அந்த தங்க மலரை பறிக்கிறான், டைமுக்கு போறான். அப்ப அதையும் என்ஜாய் பண்ணிட்டான், வந்த வேலையும் சக்சஸ் பண்ணிட்டான், வெற்றி நடந்துச்சு. இதுக்கெல்லாம் பேசிக் என்ன? கோல் செட்டிங். புரிஞ்சிச்சாக்கா? சோ பாயிண்ட் நம்பர் 1, நீங்க உங்களுடைய கோலை பிக்ஸ் பண்றீங்க, அதுதான் அதை ரூலா வைங்க, அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவுதான் ஒண்ணு. ஓவர். பாயிண்ட் நம்பர் 1. சரி, ரெண்டாவது இது அதுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல சொன்னல, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். நான் சொன்னல, ஒருத்தர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர், என்னை விட 1 வருஷம் ஜூனியர்னு. அவர் வேற யாரும் இல்ல, நிக் ஹாலிக். நிக் ஹாலிக், NIKHALIK. இந்த நிக் ஹாலிக் என்னன்னா, அந்த 8 வயசுல 10 ரூல் எழுதினார்ல, 10 கோல் எழுதினார்ல, அந்த 10 கோல்ல 9 கோல் கம்ப்ளீட்டட். அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் கோல், நான் இந்த உலகின் பணக்கார லிஸ்ட்ல வரணும், டாப் 10ல. ஓகே ரைட். அடுத்தது, நான் மியூசிக்ல டாப்ல வரணும். ரைட். உலகின் உயரமான மலைகளை எல்லாம் நான் ஏறணும். நல்லா புரிஞ்சுக்கணும், உலகின் மிக உயரமான மலைகள் அனைத்தையும் நான் ஏறணும். அடுத்தது, உலகில் அதிக வேகமாக ஓடும் ஆப்பிரிக்கன் ஆக்ஸ், அதுக்கு இணையா ஓடி அதை ஜெயிக்கணும். சரி. அப்புறம் எங்கெல்லாம் இந்த வேர்ல்டுல எங்கெல்லாம் பசுமை இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு தோட்டம் இருக்கணும். தோட்டம்னா பங்களா. அப்புறம் நான் வந்து பிசினஸ்ல பெரிய லெவல்ல இருக்கணும்.
ஓகே, அப்புறம் ஸ்பேஸுக்கு போகணும். எங்க? ஸ்பேஸ், அங்க போயிட்டு வரணும். ஓகே, அடுத்தது டைட்டானிக் கப்பல் கடல்ல 5 மைல் ஆழத்துல மூழ்கி கிடக்குது. நான் அதுக்குள்ள போய் உட்காந்துட்டு லஞ்சு சாப்பிடணும். எப்படி? எத்தனையோ கடைசியா வந்தது 3க்கு போனோம். அது ஒண்ணுதான் பெண்டிங், அதுக்கும் விட சொல்லிட்டேன். சோ இந்த 9ஐயும் அவர் சக்சஸ் பண்ணிட்டாரு, இதுதான் விஷயம். சரி, இது எல்லாத்தையும் விட்டுறலாம். அதுல ஒண்ணு இந்த ஸ்பேஸுக்கு போகணும்னு சொன்னார்ல, அதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா 1911 ரஷ்யாவுல யூரி கேகரின் காஸ்மோபாலிட்டன் அந்த அகாடமியில $3 பில்லியன் அதுதான் அதுக்கு பே பண்ணணும், கட்டி ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க எம்ஓயூல சைன் பண்ணிருக்காரு. என்ன தெரியுமா? இதுல கடைசியா எதுலயாவது ஒண்ணுல, அதாவது பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எதுலயாவது ஃபெயிலியர் ஆனோம், அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸே கிடையாது. ஓகே, அமௌண்ட் வில் நாட் பி ரீஃபண்டட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போச்சா? ரைட், அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. இவருடைய நேரம் என்னன்னு தெரியாது. கடைசி இதுல மெடிக்கல் டெஸ்ட்ல இவரது ஃபர்ஸ்ட் இதுல ஃபெயிலியர். ஆனா அதுக்கு ரீடெஸ்ட் 1 வீக் கழிச்சு உண்டு. ஆனா 97% இவருக்கு வாய்ப்பே இல்லைன்றதுதான் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஏரியா தான். 97% இவருக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இந்த பர்சன் அந்த 1 வீக் கழிச்சு எகைன் ரீடெஸ்ட் 100% அதுல சக்சஸ்ஃபுல்லா அவரோட டெஸ்ட் ஓகே. 1911 ஃபர்ஸ்ட் சிவிலியன் ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்துட்டார். ஓகே, நீங்க அதான் வீடியோல பார்க்கலாம். சரி, இப்போ இது எப்படி சாத்தியம், இது முடியாதுன்னதை எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறப்பதான் அவர் சொன்ன வார்த்தை பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. எல்லாமே முடியாது, உன்னால சான்ஸே இல்லைன்னு என்ன சொன்னாங்களே, எனக்குள்ள நாம சொன்னோம்ல, அவர் இங்கதான் பிளஸிபோ, ஒரு நோசிப்போவும் உள்ள வந்திருக்கோம். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் போறேன்டா, முடிவு பண்ணிட்டேன், நான் நினைச்சிட்டேன்னா நானே பின் வைக்க மாட்டேன் அப்படின்றதுல நான் சாதிச்சிருவேன். ஐயோ, $3 பில்லியன் அவுட்டா போயிடுச்சா, இல்ல என்னோட கோல்ல ஒண்ணு காலியா அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா போயிருக்க முடியாது. அவர் சொன்ன விஷயம் நான் போறேன், அதுதான். அந்த பாசிட்டிவிட்டி தான் அவரை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்துச்சு. இதுதான் அவரோட சீக்ரெட். புரிஞ்சுதா? அப்போ கோல் செட் பண்ணணும் அப்படிங்கறதுல இந்த ரெண்டு, ஒண்ணு உண்மை, இன்னொன்னு கதையா, ரெண்டை கொண்டு இருக்கிறேன். இதை எடுத்துக்கோங்க, நீங்களும் உங்கள் கோலை செட் பண்ணுங்க. சோ பாயிண்ட் நம்பர் 1 ஓவர். சரி, ரெண்டாவது பாயிண்ட் கோல் செட்டிங் அடுத்தது விஷுவலைஸ் யுவர் கோல். இங்கதான் விஷுவலைசேஷனை பத்தி நம்ம அங்க படிச்சோம். விஷுவலைசேஷன்னா என்ன? இப்போதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இங்க வந்துடும். எல்லாம் இது ஒண்ணு வச்சு பல வீடியோஸ், பல பயிற்சி முகாம் இஷ்டத்துக்கு சம்பாதிச்சிருவாங்க. ஓகே, சரி, நாம அதை விஷுவலைசேஷன்னா என்ன, கண்ணை மூடிட்டு மாங்காயை பார்த்தோம், மற்றதெல்லாம் பார்த்தோம், நம்ம லெவலுக்கு நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பார்த்தோம். வெறும் ஆடம்பரம் இல்லை, ரொம்ப ஆரவாரம் இல்லை, ரொம்ப லைட்டா சிம்பிளா, ஆனா கேஷுவலா அதை விஷுவலைசேஷனை பார்த்துட்டோம். ஸோ த விஷுவலைசேஷன் விஷன் இஸ் த எபிலிட்டி டு see the invisible அப்படின்னு சொன்னேன். இல்லாததை இருக்கிறதா இமேஜின் பண்ணி பார்க்கறது. சரி, இந்த விஷுவலைசேஷன்ல நம்ம கோல் டாக்டர்னோ அல்லது கலெக்டர்னோ அல்லது யூபிஎஸ்சியில நீங்க நினைக்கிறதையோ, அந்த விஷுவலைசேஷன் ஃபர்ஸ்ட் கோல் எழுதிட்டீங்க, நான் இந்த டேட்ல இந்த டைமுக்குள்ள நான் இதெல்லாம் இருப்பேன் அப்படின்னு எப்ப பிக்ஸ் பண்ணிட்டீங்களோ, அதை அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய சந்தோஷம் என்னவோ அந்த சந்தோஷத்தை இப்பொழுது நேரடியா கொண்டு வரணும். த ஃபீலிங், இதுதான் முக்கியமான வார்த்தைங்க. விஷுவலைசேஷன்ல என்ன இங்க முக்கியம்னா த ஃபீலிங். அந்த ஃபீலிங் அதுதான் இங்க கொண்டு வரோம். அப்போ அது ஒரு இமேஜா, எல்லாமே இமேஜஸ் தான், இமேஜஸா கொண்டு வரோம், அதை உணர்றோம். இங்கதான் உணர்வு. ரெண்டாவது ஒன் விஷுவலைசேஷன். பண்ணிட்டோமா? ஃபர்ஸ்ட் ஒன் கோலை செட் பண்ணோம், ரெண்டாவது ஒன்று விஷுவலைசேஷன் பண்ணோம். ஓகே, மூணாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா
நம்ம மெமரி டிப்ஸ்ல 5ஆவதா பார்த்தா அதுதான் இங்க கொண்டு வரோம். ரிஜெக்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நாங்க பார்த்தோம். இங்க அதேதான். எல்லா நெகட்டிவிட்டியும் எடுக்க போறோம். சரி, நெகட்டிவிட்டி எடுக்கிறத விட முக்கியமானது என்னன்னா, இதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி உள்ள போகாத பார்த்துக்கிறது. அதுல மெயினா என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு 30 டேஸ்க்கு டைம் எடுத்துக்கோங்களேன். இப்ப இருந்து பிக்ஸ் பண்ணு. அந்த 1 மாசத்துக்கு நாம வந்து காலையில எழுந்திருச்ச உடனே ஃபர்ஸ்ட் இதுல இந்த செய்திகளுக்கு போறோம்ல, அது ரேடியோலயா இருக்கலாம், டிவிலயா இருக்கலாம், நியூஸ் பேப்பர்லயா இருக்கலாம், அதை முடிந்தவரை தவிர்க்கிறது. சரி, நீங்க வேற வழி இல்லை சார், நான் படிச்சாதான் எனக்கு வரும். அது வேற டைம்ல கூட படிங்க. கல் எழுந்திருச்ச உடனே உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொன்னேன். கெட்டப் ஏர்லி மார்னிங் சொன்னேன். அப்போ அல்பா மைண்ட்ல இருக்கும்னு சொன்னேன். அதுதான் இதை படிப்பதை தவிர்க்கணும். காலை எழுந்தவுடன் படிப்பு தான், ஆனா நியூஸ் பேப்பர் அல்ல. ஏன் அப்படின்னா அதுல படிக்கிற முதல் 10 செய்திகள் எடுத்து பார்த்தா 9 செய்திகள் யோசிப்போம். இப்ப புரியுதா? அப்ப இது மாதிரி இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. சரி, இது நியூஸ் மட்டுமா? நம்ம கிட்ட ஒருத்தங்க எப்படிப்பா இருக்க, அந்த வலிக்கு இந்த வலி, அது இது இது இது. சரி, இன்னைக்குதான் அப்படி புலம்புறோம். நாளைக்கு கேட்டாலும் அதே தான், நாளான்னைக்கு கேட்டாலும் அதே தான், எப்ப கேட்டாலும் அதுதான். எதுக்கு அந்த மாதிரி பர்சன்ட்ட நம்ம தேவையில்லாத வலிய போய் கட்டணும்? ஓகே ஓகே, அதை முடிஞ்ச வரைக்கும் கட் பண்றது, அவாய்ட் பண்றது, இல்ல நாசூக்கா அவங்க கிட்ட இருந்து விடை பெறுறது நல்லது. ஸோ அவாய்ட் த நெகட்டிவ் பர்சனாலிட்டிஸ். இந்த வின்னர்ஸ் லூசர்ஸ்ல பாயிண்ட் கொடுத்துருப்பேன். அதுல யாரெல்லாம் அந்த லூசர்ஸ் கேட்டகரியில தெரியுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருப்பது நல்லது. சரி, அதே மாதிரி நமக்கு பிடிக்காத கலர்ஸ் நம்ம ட்ரெஸ்லயே இருக்கலாம். அந்த ட்ரெஸ் போட்டாவே நமக்கு அருவருப்பா இருக்கும். ஒண்ணு டைட்டா இருக்கும், இல்லைன்னா கலர் ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு பிடிக்காதது வேற வழியில எடுத்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சாப்பாடு, அத நமக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அதைத்தான் அன்னைக்கு வச்சிருப்பாங்க. சாப்பிடலாம் என்ன போயிட போகுது? பிடிக்கலன்ற வெறுப்போட அதை சாப்பிடுவது அது விஷம். அதனால இது மாதிரி எதெல்லாம் நமக்கு நெகட்டிவ்னு தெரியுதோ அதை அப்புறப்படுத்துறது தான் இந்த ஏரியாவில் 3வது பாயிண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட்? ஃபர்ஸ்ட் 3 எல்லாருமே தரவாயிட்டா? ரைட், ஓகே. சரி, 4th பாயிண்ட் இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். லா ஆஃப் அட்ராக்ஷன் படிச்சிருக்கீங்க, பண்ணிருப்பீங்க. நம்ம கிளாஸ்லயும் 6வது பாயிண்டாவே படிச்சிருக்கிறோம் மெமரி டிப்ஸ்ல. என்னது? செல்ஃப் அஃபர்மேஷன். அதான் ஆட்டோ சஜஷன் படிச்சோம். ஓகே, அப்ப அஃபர்மேஷன் ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரே லைன், 2 வேர்டு 3 வேர்டு, அது டக்குன்னு பதியணும், அவ்வளவுதான். இது போதுங்க. ஐ ஆம் ஹாப்பியஸ்ட் பர்சன், ஐ ஆம் பிளிஸ்ஃபுல், ஐ ஆம் எனர்ஜெட்டிக், ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் வெல்த்தி. இருக்கிறதுல திருப்தி அடைகிற ஹாபிட் வரணும். ஒண்ணுமே காணோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்குதான் விஷுவலைசேஷன். இல்லாததை இருப்பதாக இமேஜின் பண்ணி அதை உணர்வோட கொண்டு வந்து கலக்கணும், அதை பிணைக்கணும், இணைக்கணும் உணர்வோடு. அங்கதான் விஷயம். சோ அப்ப இந்த யூனிவர்ஸ் கூட நீங்க எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், தொடர்பு கொள்ளலாம்னா த்ரூ த ஃபீலிங், வைப்ரேஷன்ஸ். அது ரொம்ப முக்கியம். சோ அந்த வைப்ரேஷன்ஸ், அதுல வந்து ஸ்பெக்ட்ரம் அனலைசர்ஸ் அந்த ஆப்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு சில வார்த்தைகளுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்குன்றது அதுல தெரியும். ஒரு சில சவுண்டுக்கு ஏன் கோயில்ல மணி அடிக்கிறாங்க, பூஜை பண்ணும்போது ஏன் அந்த ஓன்னு ஒரு சவுண்ட் எழுப்புறாங்க, இப்படி எத்தனையோ இருக்குல்ல. அந்த ஒரு அந்த ஒளி இதுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த மைல்டா அந்த சவுண்டுக்குன்னு ஒரு வைப்ரேஷன். நம்ம தமிழ் இதெல்லாம் இது பண்றப்போ அந்த ஒரு சில வார்த்தைகள் ஏன் வாழ்க்க வளமுடன் சொல்றாங்க, இப்படி எடுத்து பார்த்தோம்னா ஒரு இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த இதுதான் இங்க நம்ம அஃபர்மேஷன்.
ஓகே, சரி. ஃபோர்த்த அஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டோம். நான் வந்து இதுவாகணும் அதுவாகணும்னு நினைச்சு அஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டோம். அங்கதான் மறுபடியும் வரும் மேக் த ரூல். அந்த அஃபர்மேஷனுக்கு ஒரு ரூல் போடுங்க. சரி, ரூல் போட்டா அடுத்து என்ன பண்ணுவோம்? சிசுகே ஃபாலோ த ரூல். ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? அந்த வில்மா என்ன சொன்னாங்க? காலையில, மத்தியானம், சாயங்காலம் இன்கான்டேஷன் சொன்னா, ஐ ஆம் வில்மா, ஐ ஆம் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த் சொன்னாலா? திரும்ப திரும்ப சொன்னாலா? பாசிட்டிவ் லிவிங் அதுவா வாழ்ந்தாலா? வந்துடுச்சு. ரைட்டு. அடுத்தது, இப்போ நம்ம எந்த இடத்துலயுமே ஸ்பீக் வித் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். நம்ம சொன்ன அகத்தூய்மை அப்படின்னால இங்கதான் வருது பாசிட்டிவிட்டி. எப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேங்கிறத விட நீங்க நல்லா இருங்க, நல்லா இருக்கீங்களா, அது சும்மா கடமைக்கோ இதுலயோ கேட்க கூடாது. உணர்வோட இருக்கணும். உணர்வோட அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். சொல்றதை விட நினைக்கணும். அந்த நினைக்கிறது அங்க போய் பதியுது. எதுல? இதுதான் மசாரு எமோட்டோட ரிசர்ச். ஜப்பனீஸ் டாக்டர் சொன்னல, அவரு தண்ணியில நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது அங்க போய் பதியுது. அத பல வேரியஸ் ரிசர்ச்ல அதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. அப்ப நினைக்கிறதெல்லாம் நெகட்டிவா நினைச்சிட்டு பேசுறது மட்டும் அப்படியே வாய்க்கிலேயே பேசுனா அதுக்கு பேரு உண்மையும் இல்ல, அது வாய்மையும் இல்ல. அதனால நீங்க நினைக்கிறது அதுதான் உங்களோட திங்கிங் பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவ் திங்கிங். ஓகே. அப்புறம் பாசிட்டிவா தான் பேசணும். அந்த ரூல் போடணும், அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும். இது வந்துட்டோமா? அஃபர்மேஷன் வந்தாச்சு. அஃபர்மேஷனை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறதும் வந்தாச்சு. சரிங்க. அடுத்தது கடைசியா வந்துட்டேன். அந்த இதுல 7வது பாயிண்ட் சொன்னேன். சப்கான்சியஸ் மைண்டுக்கு நெகட்டிவும் தெரியாது, பாசிட்டிவும் தெரியாது அப்படின்னு சொன்னா, ஆனா எதுக்கு தெரியும்? கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நல்லது கெட்டது. இந்த இடத்த ஸ்ட்ராங்கா பிடிச்சிருங்க. 3 பாயிண்ட். முதல்ல என்னன்னா, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் அப்படி வச்சுக்கலாம். எதுல நெகட்டிவோ அத ஒரே தரம் தான் சொல்லணும். எதெல்லாம் பாசிட்டிவோ அத 5 and above. அப்போ 1:5 ரேஷியோ. அது நெகட்டிவா இருக்குதா கண்டுபிடிச்சிடும் நம்மளுடைய அறிவை கொண்டு இது நெகட்டிவ் அப்படின்னு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது நெகட்டிவ் அப்படின்னா ஒரு தரம் தான் அதை வாயில சொல்லணும். தட் இஸ் ஒன் சென்டென்ஸ். ஆர் லீவ் இட். கண்டுக்காதே விடலாம் திறமை இருந்தா. இல்ல அவசியம் சொல்லி ஆகணுமா? ஒரே தரம் தான் நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவா இருந்தா 5 and above சொல்லணும். சரி, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க ஒரு எக்ஸாம் 10th 12th இல்ல காலேஜ் இல்ல யூனிவர்சிட்டி இல்ல யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எதுலயும் அவங்கள பாஸ். ஓகே, இது பாஸ் அப்படிங்கிறது நெகட்டிவா பாசிட்டிவா? பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ் சார். அப்ப இத 5 டைம் சொல்லலாமா 1 டைம் சொல்லலாமா? 5 சார் 5 times. டைம்ஸ் சொல்லலாம். 5 டைம்ஸ் சொல்லுங்க சார். ஓகே, நம்ம பக்கமா போய் தோத்துட்டோம். அதே இதுல நம்ம என்ன எடுத்தோமோ அதெல்லாம் தோத்துட்டோம். இது நெகட்டிவா பாசிட்டிவா? சார் நெகட்டிவ். நெகட்டிவ் சார். அவ்வளவுதான். இத ஒரே ஒரு தரம் நான் அதுல ஃபெயில் ஆயிட்டேன், அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கணும். பாஸ் ஆயிருந்தா நான் பாஸ் ஆயிட்டேன். இந்த ஸ்ரீதேவி 16 வயதுல அம்மா நான் பாஸ் ஆயிட்டேன், 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன். அது மாதிரி நீங்க 5 தரம் 10 தரம் யார்கிட்ட வேணாலும் சொல்லிட்டே இருங்க. நோ இஷ்யூஸ். ஸோ பாசிட்டிவா இருந்தா நீங்க எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கோங்க. பட் 5 டைம்ஸ் தாராளமா சொல்லலாம். நெகட்டிவா இருந்தா ஒரே தரம் தான் அதை பயன்படுத்தணும். இதுதான் சட்டம். சரி, அடுத்தது எகைன் முதல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத அறிவை கொண்டு ஆராயிரம், மனதை கொண்டு சான்ஸே கிடையாது. மனசுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் தெரியாதுன்னு முதலே சொல்லிட்டேன். அதை வச்சுதான் இப்ப நம்ம இந்த டாபிக் எடுக்கணும். சரி, அடுத்து நெகட்டிவா இருக்கு, அறிவை கொண்டு அனலைஸ் பண்ணோம். யூ ஹாவ் டு அனலைஸ் வித் யுவர் இன்டெலிஜென்ஸ். லெஃப்ட்ல நெகட்டிவா இருந்தா யூஸ் யுவர் இன்டெலெக்ட்.
அதுவே பாசிட்டிவா இருந்தா யூஸ் யுவர் எமோஷன். இது எப்படி சொல்லலாம்? இப்போ நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஒரு நிமிஷம், அதாவது டிஎன்பிஎஸ்சிலையோ யூபிஎஸ்சிலையோ அல்லது 10th-லயோ 12th-லயோ எதுலையோ ஒன்றா ஃபெயில் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்த இடத்துல அறிவை கொண்டு அனலைஸ் பண்றோம். எப்படி நான் அந்த டைம்ல நான் சரியா ரிவிஷன் பண்ணல, எனக்கு அந்த ப்ராப்பரான கைடு கிடைக்கல, ஓகே, நான் சரியா படிக்கல, என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் அங்க சரியில்லை, எதுவும் அது காரணம் என்னன்றதை கண்டுபிடிச்சு எஸ் தட் இஸ் த ரீசன். ஸோ இந்த முறை அதை அவாய்ட் பண்ணலாம். அப்போ நான் இந்த முறை ஜெயிச்சிடலாம். அவ்வளவுதான். அங்க நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? அறிவு. சரி, அது பாசிட்டிவ். எமோஷன்ஸ் எப்படி அப்படி சிரிச்சுக்கிட்டு உளுந்து பிறண்டு நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ்ன்னு மட்டும் இல்ல, ஒரு கம்பெனில ப்ரொமோஷன் ஆகுது, அதுவும் பாசிட்டிவ். இல்ல டீப்ரமோட் ஆகுது, அது நெகட்டிவ். இந்த மாதிரி எந்த வேலையை வேணாலும் எடுத்துக்கோங்க, அத எமோஷனா நீங்க என்ஜாய் பண்ணலாம். அப்படி என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு சொல்லலாம். ஆனா அதுவே நெகட்டிவ நீங்க எமோஷனுக்கு கொண்டு போனா என்ன ஆகும் தெரியுமா? நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் இனிமேல் இருந்து பிரயோஜனமே இல்லை, நான் எதுக்கு வேஸ்ட், தண்டம் பாரமா எதுக்கு இருக்கணும், தூக்குல போ, இல்ல பெட்ரோல் எடுத்து ஊத்து, இல்ல மாலையில இருந்து குதி, ஏதோ சொல்லும். அதுதான் எமோஷனுக்கு போனா. நெகட்டிவா எமோஷனுக்கு கொண்டு போனா இது மாதிரிதான் நடக்கும். ஆனா அதை அறிவுக்கு கொண்டுட்டு போகணும். இத பாசிட்டிவா இருந்தா எமோஷனுக்கு கொண்டு போகணும். இதெல்லாம் பகுத்தாயிர அந்த வேலை அறிவை கொண்டுதான் செய்யணும். சரி, கடைசி பாயிண்ட். நெகட்டிவா இருந்தா ஷாலோவா விடணும், பாசிட்டிவா இருந்தா டீப் கொண்டு போகணும். ஷாலோ டீப் இது என்னங்க? இப்போ எனக்கு அடிபட்டுச்சு 97ல. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வரைக்கும் படாத பாடுபடுத்துச்சு. எப்ப வருதுட்டு இருந்தாலும் திடீர்னு டமால்னு வெடிக்கும், திடீர்னு இடி இடிக்கும், இல்ல டிரான்ஸ்பார்மர் வெடிக்கும், ஏதோ ஒரு சவுண்டு தான். அலர்ஜினா அலர்ஜி, அப்படி அலர்ஜியா இருக்கும். ஏன்? அது நெகட்டிவ், அது எமோஷனலா உள்ள போயிடுச்சு. ஒரு ஆக்சிடென்ட் நீங்க கண்ணுல பாக்குறீங்க, அது நெகட்டிவ், அது உள்ள போயிடுச்சு. இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடூரமான செயல் உங்களை அறியாம உங்களுக்குள்ள உள்ள போயிடுச்சு, அது நெகட்டிவ். அந்த எமோஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ ஷாலோவா உள்ள கொண்டுட்டு போறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அது எப்படி பண்றது? அங்கதான் முக்கியம். எங்கேயோ இருந்தாலும் சரி, நம்மள ஒரு தேர்ட் பர்சன் வந்து பார்க்கணும். ஒரு ஒருனா இப்ப நமக்கு நடக்கிறத இன்னொருத்துக்கு நடந்தா நம்ம அந்த அளவுக்கு எமோஷனலா எடுத்துட்டு போவோமா? அடுத்தவனுக்கு அடிபட்டா உடனே நம்ம அட்மிட் ஆயிருவோமா? அந்த மனநிலையில நம்மளையும் பார்க்க கத்துக்கணும். சோ அப்ப எந்த நெகட்டிவா இருந்தாலும் அதை ஷாலோவா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த பாசிட்டிவா இருந்தாலும் அதை எமோஷனுக்கு டீப்பா கொண்டு போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள, ஏன்னா நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கிற எல்லாமே நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இது மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வரத பழச விட்டுருவோம், அதை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் வரத இந்த மெத்தட்ல நாம ஜெயிக்க முடியும். இவ்வளவுதான். சோ இந்த கடைசி வந்த இந்த 3ஐயும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதை ஒரு தரத்துக்கு 10 தடவை நீங்க ரெக்கார்டிங்க ரிப்ளை பண்ணி கேளுங்க. அப்ப உங்களுக்குள்ள அந்த தெளிவு கிடைக்கும். அதுலயும் கிடைக்கும்னா அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே, ரைட். இப்ப சொல்லுங்க, யாருக்கு எந்த ஏரியாவில் தூங்கிட்டீங்களா? சார் இல்ல சார் இருக்கு. டைம் என்னாச்சு? 9:04 sir. 9:05 sir. ஓகே, ஆல்ரெடி 9 பாஸ். சரி,
என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதா? என்ன இவ்வளவு தானான்னு இருக்கா? இல்ல புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கா? ஏதோ ஒரு வார்த்தையில யாராவது சொல்லிட்டு டக்குன்னு என் பண்ணலாம். சார் புரிஞ்சது சார். புரிஞ்சிச்சு ஓகே சார். ஓகே ஓகே, இவ்வளவுதான். ரீப்ரோகிராம் ரெண்டே எப்படி reprogram. மைண்ட தொடர்ச்சி. ரீப்ரோகிராம் பண்றோம். ஆமா, அவ்வளவுதான். இதுக்கு 5 இயர்ஸ்ல ஆரம்பிச்சு கடைசியா அந்த 3 இதுல கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். இத அப்படியே நீங்க இது எத்தனை தடவை பார்க்க வேண்டியதா இருக்கும். இதை நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓகே, நாளை வந்து வேற Thank டாபிக் you, வாழ்க sir. வளமுடன் சார். ரைட்.